வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். டிரைவிங் லைசன்ஸ் விண்ணப்பிக்கும் முன் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எந்த வகையான வாகனங்களால் இயக்க வேண்டும் என்றாலும் ஒருவர் கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். முதலில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை இயக்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கா என்றால் அதற்கு முன் LLR அதாவது பழகுனர் ஓட்டுநர் உரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி 18 வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க விண்ணப்பிக்கலாம். வட்டார போக்குவரத்து கழகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைனில் அல்லது இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சுயமாக வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கலாம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாயிலாகவும் பழகுனர் ஓட்டுநர் உரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வசிக்கும் மாவட்டம், தாலுகா, பின்கோடு கொடுத்தால் உங்கள் பகுதிக்கான வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை தேர்வு செய்ய வேண்டும். முகவரி சான்று, வயது சான்று ஆகியவற்றிற்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றை கொடுக்கலாம். இது தவிர வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை, பேன் கார்டு ஆகியவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ரத்து வகை சான்று, புகைப்படம் ஆகியவற்றையும் பழகுனர் ஓட்டுநர் உரிமைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆன்லைனில் இணைக்க வேண்டும். பின்னர் விண்ணப்பித்தவர் பழகுனர் ஓட்டுநர் உரிமை தேர்வு பங்கேற்க வேண்டும். ஒரு முறை தேர்வு உற்றாலும் மீண்டும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அடுத்த நாளே கூட தேர்வு பங்கேற்கலாம். அதே நேரத்தில் ஓட்டுநர் பயிற்சிக்கு நீங்கள் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற வேண்டும். எந்த கட்டணமும் 2 சக்கர வாகனம் என்றால் ஓட்டும் பயிற்சி பெறுவரை தவிர வேறு யாரும் வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருக்க கூடாது. இவையெல்லாம் அடிப்படை போக்குவரத்து துறை விதிமுறைகள். இவற்றின் மீறும் போது சட்ட நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நன்றி, வணக்கம்.